வெல்கம் டு சிஓஎஸ். இன்றைக்கி ஒரு அருமையான எக் பிளான்ட் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய். இதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு முதல்ல இந்த காம்பை கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிக்கிட்டு இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ திக்னஸுக்கு கட் பண்ணிக்கிட்டாக்கா போதும். இதே மாதிரி கட் பண்ணிக்கங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். ஒரு முறை வாங்கி செஞ்சு பாருங்கள் நீங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்குவோம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதுக்கு என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குவோம். இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குவோம். ஒரு ஸ்பூன் தண்ணி தெளித்து அதோடு சேர்த்து பெசரி விட்டுக்குவோம். இப்போது 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பீஸாக எடுத்து அந்த கத்திரிக்காயில் நம்ம இதை மேலே தடவி விட்டு வைக்கலாம். ரொம்ப மசாலா தடவ வேண்டியதில்லை, லைட்டாக பூசினோம்னா போதும். இது மாதிரி எல்லா கத்திரிக்காய் பீஸ்லேயும் தடவி வைக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காய் பீஸ்லேயும் மசாலா தடவிட்டோம். இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம் நம்ம. அப்போ தான் அதில் நல்லா உப்பு மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா ஊறி போயிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு பீஸாக இதில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். இந்த மாதிரி வைக்கணும். இந்த தோசைக்கல்லில் ஒவ்வொரு பீஸாக வச்சு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டு சிம்மில் வச்சு லைட்டாக திருப்பி போட்டு எடுக்கலாம். இந்த கத்திரிக்காய் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். மீன் வறுவல் மாதிரி இருக்கும் இந்த கத்திரிக்காய். கத்திரிக்காயே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு தொட்டு சாப்பிட்லாம் நம்ம. இது கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம் நம்ம சிம்மில் வச்சு. நல்லா வெந்து போயிடும் பாருங்கள் அது. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை 2 முறையாக போட்டு நான் வறுத்து எடுத்துட்டேன். அருமையான கத்திரிக்காய் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேன்ட்டு. ஒரு முறை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.